எப்படியோ கதிரும், ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் புரிந்து, அதே சமயத்தில வந்து மனசையும் புரிஞ்சுகிட்டு அப்படின்னு வந்து கதை இப்போ போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாரி கடுப்பா தான் இருந்தோம். கோமதி ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனா அங்கருந்து அந்த கதைய இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரவேல் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காருங்கிறது சக்திவேலுக்கு தெரிஞ்சு அவர கலாய்ச்சு, கிண்டல் பண்ணி அங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேடா வெக்கமே இல்லாம அம்பாசமுத்திரத்துக்கு போயிட்டு வந்து பேன்ல அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்லாம் வந்து பேசி அவங்க அம்மாட்டையும் போட்டு கொடுக்க, மாரியும் வேற திருப்பி திருப்பி கேள்வி கேட்டா, அவர் கட்டுப்படிக்கிறார், எரிச்சப்படுறார். தேவையில்லாத வேலை பண்ணாரான்னு சொன்னாலும் கேட்கறதில்ல. இதுக்கு நடுவுல குடும்பமா அவங்க இப்ப எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆனதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எப்படியும் மீனா தான் வந்து தன்னோட பிள்ளைய தலையிலே பேண்ட் அடிச்சாங்கங்கிறது ஒரு பக்கம். செந்தில் பொண்டாட்டி தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலயும் இந்த குடோன் இடிச்சது, அது குடோன் இடிக்க சொல்லியிருக்கிறது, ஏற்கனவே கடையை இடிச்சதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் லஞ்சம் வாங்கினதா வந்து மீனா மேல ஒரு அபாண்டமா ஒரு பழிய சுமத்தி அவங்கள காலி பண்ணி விட்டுறதும், வேலையிலேருந்து காலி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சக்திவேல் செய்ய போகிறாரு. அதை உடச்சி எப்படி அந்த சதியை உடச்சி இவங்க வெளில வருவாங்க, இல்லை வந்து உண்மையிலே வேலை போயிடுமா மீனாவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. என் பிள்ளைய அடித்த உனக்கு எப்படி இதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச போகிறாங்க. இது எல்லா கலையபுரம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு நெருக்கடி அதிகமாகிட்டே போகுது. உடனடியாக அவங்க வந்து எப்படியும் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டே தரணும்னு சரவணா வேறு நெருக்கடி கொடுக்குறாரு. அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக அந்த கதை எப்படி போகுது, இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஜோடியாக ரொம்ப ரசித்து பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.